மேக்னா சிம்மனை தனது ஹஸ்பண்ட் என்று சொல்லியதும், இவள் என்ன சொல்கிறாள் என்று சிம்மன் மேக்னாவை பதற்றத்துடன் பார்த்தான். அவனின் பார்வையைக் கண்ட மேக்னா சிரித்துக்கொண்டே அவனுக்கு மிக அருகில் சென்று அவனது தோளில் கை போட்டு, சிம்மா, நான் ரொம்ப அழகா இருக்கனா? இன்னைக்கு வேணா நீ எனக்கு கம்பெனி கொடுக்குறியா என்று சற்று வல்கராக கேட்டாள். அவள் அப்படி கேட்டது சிம்மனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. மேக்னா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பிசினஸ் வேர்ல்டுல கொடி கட்டி பறக்கிற பொண்ணு நீ. ஒரு விமன் எப்படி வாழணும் என்பதுக்கு உதாரணமே நீதான். இந்த மாதிரி மோசமான ஒருத்தனுக்காக நீ எதுக்கு உன்னோட தகுதியை குறைச்சிக்கிட்டு இப்படி லோவா பிஹேவ் பண்ற? என்னோட மனசுல உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா என்று கேட்டான். அவ்வளவு நேரம் அவனிடம் சிரித்து கொண்டிருந்தவள் திடீரென்று தனது முகத்தை பொத்திக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஆமா, நான் லோ லெவல் பொண்ணுதான். இந்த மாதிரி ஒரு மிருகத்தை கல்யாணம் பண்ணி என்னோட வாழ்க்கையே வீணா போச்சு என்று அழுதாள். அவளின் அந்த அழுகை சிம்மனை சுக்கு சுக்கா நொறுக்கியது. நேற்று அவளை பார்த்த பிறகுதான் அவளை ஆன்லைனில் சர்ச் செய்தான். இந்த குறுகிய காலத்திலேயே அவள் வாங்கிய அவார்டுகள் அத்தனை. அவளை அனைவரும் பாராட்டியிருந்தனர். அதையெல்லாம் பார்க்கையில் அவனுக்கு பெருமையாக இருந்தது. ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு சாதித்திருக்கிறாளே என்று. அப்படிப்பட்ட பெண் இன்று எதுவுமே இல்லாதது போல் இப்படி தரையில் விழுந்து அழுவது அவனுக்குள் ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்தியது. உடனே தரையில் உட்கார்ந்து அவளது தலையை பிடித்து நிமிர்த்தியவன் அவளது முகத்தில் இருந்த கூந்தல்களை சரி செய்துவிட்டு, மேக்னா, இங்க பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு 1/2 மணி நேரத்துல திரும்ப வந்துடுவேன். அது வரைக்கும் நீ இங்கே இருக்கணும், சரியா என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த ஓட்டலை விட்டு வெளியேறினான். ஓட்டலை விட்டு வெளியே வந்தவன் வேகமாக கௌதமிற்கு கால் செய்தான். போனை அட்டன் செய்த கௌதம், சொல்லுடா, எங்க இருக்க என்று கேட்டான். டேய், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு என்று சொல்லிவிட்டு ராபர்ட் டீட்டெயிலை சொல்லி, இவன் எங்க இருக்கான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்று சொன்னான். அவ்வளவுதானே, விடு, 5 நிமிஷத்துல உனக்கு திருப்பி கூப்பிடுறேன். ஆஃப்டர் ஆல் நம்ம அங்கிள் கவர்னர், இதை கூட நம்மால செய்ய முடியாதா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் அடுத்த 5 நிமிடத்தில் ஒரு மசாஜ் சென்டரின் பெயரை சொல்லி, அவன் அங்கதான் இருக்கான். ஆமா, அவன் யாரு? அவனை எதுக்கு நீ தேடுற என்று கேட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல, அவன் தான் அது. சரி, எனக்கு அப்படியே இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணு. ஒரு பெஸ்ட் லாயர் எனக்கு வேணும். ஒரு டிவோர்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவர் உடனே அந்த மசாஜ் சென்டருக்கு வர சொல்றியா என்று கேட்டான். டேய், என்னடா டிவோர்ஸ் பேப்பர்னு சொல்ற, லாயர்னு சொல்ற, என்னடா நடக்குது என்று கௌதம் கேட்டான். அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணு. சரி சரி, நான் என்னோட பர்சனல் லாயரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு இப்பவே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். கௌதம் சொன்ன அந்த மசாஜ் சென்டரில் இருந்த ஒரு லக்ஷரியான அறையில் ராபர்ட் படுத்திருக்க, அவனை சுற்றி சில பெண்கள் நின்று கொண்டு மசாஜ் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது உள்ளே சென்ற கௌதம் அங்கிருந்த பெண்களிடம், நான் ஏற்கனவே உங்க பாஸ் கிட்ட பேசிட்டேன். நீங்க எல்லாரும் இப்ப வெளியில போலாம். இவருக்கு இந்த மசாஜ் எல்லாம் சரிப்பட்டு வராது. வேற மாதிரியான ஒரு மசாஜ் தான் கொடுக்கணும் என்று சொன்னான். அங்கிருந்த அனைத்து பெண்களும் அந்த அறையில் இருந்து வெளியேற, வந்த கோபத்தில் சிம்மன் வேகமாக ஓடி வந்து அவனுக்கு பின்னால் மிதித்தான். வழி தாங்காமல் எழுந்தவன் யாருடா என்று பார்த்தான். அங்கு மறுபடியும் சிம்மன் நிற்பதை பார்த்துவிட்டு, டேய், இப்பதுக்குடா இங்க வந்திருக்க என்று கேட்டான். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதோ உனக்கு முன்னால டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு, அதுல நீ கையெழுத்து போடு. அப்புறம் இந்த பேப்பர்ல இன்னொரு முறை நீ மேக்னா பக்கத்துல வரமாட்டேங்கிறதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பரும் இருக்கு, கையெழுத்து போடு என்று சொன்னான். உடனே ராபர்ட் சத்தமாக சிரித்து கொண்டு, என்னடா நீயும் அவளும் சேர்ந்துட்டு என்ன காமெடி பீஸ் ஆக்கலான்னு பாக்குறீங்களா? நீங்க 2 பேரும் என்ன செஞ்சாலும் என்னால டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட முடியாது என்று சொன்னான். அப்படியா? அதுக்கு மேல உன்னோட இஷ்டம் என்று சொன்னவன் எதுவும் சொல்லாமல் வேகமாக தனது பையில் இருந்த அக்குபஞ்சர் ஊசியில் 4 ஊசியை எடுத்து வேகமாக அவன் மீது வீசினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ஊசி அவனது உடலில் பாய்ந்தது. அது பாய்ந்த அடுத்த நொடியே அவனது உடலில் ஏதேதோ மாற்றம் நிகழ வலியில் சுருண்டு துடித்தான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று லாயரும் கௌதமும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். அவனுக்கு அருகில் சென்றவன் அவனது தலையை நிமிர்த்தி, இங்க பாரு, இந்த உலகத்துல
நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உன்னை க்யூர் பண்ண முடியாது. உன்னை க்யூர் பண்ற ஒரே ஆள் நான் தான். நீ உயிரோடு இருக்கணும்னு நினைச்சா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு, இல்லனா இப்பவே செத்து போயிடு என்று சொன்னான். அவ்வளவு நேரம் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவனுக்கு அதற்கு மேல் வலி தாங்க முடியாமல் போக வேறு வழி இல்லாமல் அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டான். அந்த பேப்பரை வாங்கி கொண்ட சிம்மன், இன்னொரு முறை மேக்னாவோட லைஃப்ல உன்னை பார்த்தேன், இருந்த இடம் இல்லாம ஆக்கிடுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். உடனே ராபர்ட், நீ கேட்ட கையெழுத்து போட்டன்ல, என்னை இப்படி விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? எனக்கு எப்படி சரியாகும் என்று கேட்டான். மின்னல் வேகத்தில் சென்றவன் அந்த ஊசியை அவனிடமிருந்து எடுத்துவிட்டு, இன்னும் 1 மணி நேரத்துல வழி போயிடும் என்று சொன்னான். உடனே கௌதம், இவனெல்லாம் இங்கே ஜீவ சமாதி பண்ணணும், ஆளப்பாரு, பொண்ணுங்கன்னா உனக்கு கிள்ளிக்கீரையா போயிட்டாங்களா என்று சொல்லிக்கொண்டு அவனை 4 உதைத்து விட்டு தனது லாயரை கூட்டிக் கொண்டு வெளியேறினான். கௌதம், உன்னை நான் அப்புறம் பாக்குறேன், நான் இப்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு என்று சொல்லிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு சிம்மன் வேகமாக அவர்கள் சென்ற கிளப்பிற்கு சென்றான். மேகனாவை எங்கே விட்டுவிட்டு வந்தானோ அங்கு அவள் இல்லை. அவளது பேக் மட்டும் அங்கே இருந்தது. அதை பார்த்ததும் அங்கிருந்த பேரரிடம், டேய், இங்க இருந்தவங்க எங்கடா என்று கேட்டான். உடனே அந்த பேரர், அது அந்த பொண்ணு நீங்க போன கொஞ்ச நேரத்திலே இங்கிருந்து போயிடுச்சு என்று சொன்னான். உடனே அவனது சட்டையை பிடித்து 2 அடி அடித்தவன், மரியாதையா சொல்றியா இல்லையா என்று கேட்டான். உடனே அந்த பேரர், ரூம் நம்பர் 204ல போய் பாருங்க, ஒரு 4-5 ரவுடிங்க அவங்கள கூட்டிட்டு போனாங்க என்று சொன்னான். உடனே அந்த பேரரை அங்கிருந்து தள்ளிவிட்டு வேகமாக ரூம் நம்பர் 204க்கு சென்றான். அங்கு 6-7 ரவுடிகள் ஒன்றாக உட்கார்ந்து ட்ரிங்க் செய்து கொண்டிருக்க மேக்னா அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவர்கள் அனைவரும், பேபி, இன்னும் ஒரு கிளாஸ், இன்னொரு கிளாஸ் என்று சொல்லி அவளுக்கு மேலும் மேலும் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்க அவளும் குடித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு இருந்தவனில் ஒருவன், அண்ணா, இன்னைக்கு நமக்கு சரியான லக் அடிச்சிருக்கண்ண, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பேரழகி நம்ம கையில சிக்கியிருக்கா என்று சொல்லிவிட்டு அவளது இதழை மெதுவாக தனது விரல் கொண்டு தொட போக மின்னல் வேகத்தில் சென்றவன் அவனை ஓங்கி ஒரு மிதி மிதிக்க அங்கிருந்த சுவற்றில் அடித்து கீழே விழுந்தான். யாரோ அவன், என்னோட தம்பி அடிக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்திற்கு தலைவன் எழுந்து நிற்க அங்கு சிம்மன் இருப்பதை பார்த்ததும், டேய், என்னடா ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்க, உனக்கு இங்க என்ன வேலை என்று கேட்டான். உடனே சிம்மன் தனது கையை முறுக்கி கொண்டு, யாரா அவளை இங்க கூட்டு வந்தது என்று கேட்டான். உடனே அங்கிருந்த அனைவரும், ஏய், நாங்க தான் கூட்டு வந்தோம், இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் என்று சொல்லிவிட்டு, டேய், தம்பி ரொம்ப துள்றான், கொஞ்சம் என்னன்னு கவனிங்கடா என்று சொல்ல இருவர் வேகமாக ஓடி சென்று சிம்மனை அழிக்க போக சிம்மன் மின்னல் வேகத்தில் அவர்களது கையை பிடித்து முறித்தான். பின்பு அங்கிருந்த அனைவரையும் சொடக்கு போடும் நேரத்தில் அடித்து தும்சம் செய்தவன் மேக்னாவை கூட்டிக் கொண்டு, மேக்னா, நான் தான் இங்கிருந்து எங்கேயும் போகாதன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான். மேக்னா ஆல்மோஸ்ட் மயங்கி சிம்மனின் தோளில் சாய்ந்து விட அவளை தனது காரில் தூக்கி போட்டு கொண்டவன் அவளது கன்னத்தை மெதுவாக தட்டி, மேக்னா, உன்னோட வீட்டு அட்ரஸ் சொன்னா நான் உன்னை டிராப் பண்ணிடுவேன், உன் வீடு எங்க இருக்கு என்று கேட்டான். மேக்னா முழு மயக்கத்தில் இருந்ததால் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே சரிந்திருந்தாள். இப்படி மட்டையாயிட்டாலே இவளுக்கு என்ன பண்றது என்று யோசித்துக் கொண்டே அவளை பார்த்தான். ரவுடிகளிடமிருந்து காப்பாற்றிய மேக்னாவை தனது காருக்கு கொண்டு வந்த சிம்மன் அவளை மெதுவாக தட்டி, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன் என்று சொன்னான். அவள் இருந்த போதையில் முழு மயக்கத்தில் இருக்க அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போனது. இப்படி குடிச்சு மட்டையாயிட்டாலே இவளுக்கு என்ன செய்யறது என்று யோசித்தான். பின்பு, வேற வழியே இல்லடா சிம்மா, இவளை நீ உன்னோட வீட்டுக்கு தான் கூட்டு போயாகணும் என்று தனக்குத்தானே சொல்லிவிட்டு தனது காரை எடுத்தவன் சற்று நேரத்தில் அவனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்த அவனது படுக்கையில் அவளை படுக்க வைத்துவிட்டு அவளது காலில் இருந்த சாண்டலை மெதுவாக ரிமூவ் செய்தான். ஒரு நாள் முழுவதும் நின்று கொண்டும் அடிக்கடி அங்கும் இங்கும் வெளியே போய்க் கொண்டும் இருப்பதால் அவளது கால் அப்படியே ரெட்டிஷாக இருந்தது. அதை பார்க்கும் பொழுது
தனக்காக கஷ்டப்படும் தன் தாயின் காலை பார்ப்பது போலவே இருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்கா, இந்த எச்ச நாய் சாதாரணமா வந்து அதை உரிமை கொண்டாட நினைக்கிறானே என்று சொல்லிவிட்டு மெதுவாக அவளது காலில் மசாஜ் செய்தான். பின்பு அங்கிருந்த பிளாங்கெட்டை எடுத்து அவளது உடலில் போட்டுவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் சென்று படுத்து கொண்டான். சிம்மன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அப்பொழுது திடீரென்று மேக்னா அலறும் சத்தம் கேட்டது. வேகமாக ஓடி சென்று பார்க்க அவளது கண்கள் மூடி இருந்தது. ஆனால் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ராபர்ட், அப்படி செய்யாத. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். அந்த வயசானவரை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. ராபர்ட், ப்ளீஸ், அவர் என் பக்கத்துல வர வேணான்னு சொல்லுங்க. ப்ளீஸ், என்னை தொடாதீங்க என்று கதறினாள். மேக்னா அப்படி கதறியது சிம்மனிற்கு இன்னும் வலியை கொடுத்தது. இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்படுகிறாள் என்பதை நினைக்கும் பொழுது தானும் ஆண் வர்க்கமாக இருப்பதை நினைத்து வேதனைப்பட்டான். பின்பு வேகமாக ஓடி சென்று அவளது கையை இறுக பிடித்து கொண்டவன் அவளது தலையை மெதுவாக வருடிவிட்டு, மேக்னா, காலையில எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு நான் இருக்கேன். நிம்மதியா தூங்கு என்று சொன்னான். அவனின் அந்த வருடல் அவளுக்கு இதமாக இருக்க மேக்னா உளறுவதை விட்டுவிட்டு அமைதியாக உறங்கினான். மேக்னா அமைதியாக உறங்கியதும் அவளிடம் இருந்த தனது கையை மெதுவாக விடுவித்து கொண்டு அவளிடம் இருந்து விலக சட்டென்று மறுபடியும் அவனது கையை இறுக பிடித்து கொண்டாள். அவள் இன்னும் பயத்துடன் தான் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் அவள் அருகில் சென்று படுத்துக்கொண்டு அவளது தோளை மெதுவாக தட்டி கொடுத்தான். மேக்னா மெதுவாக அவனுக்கு அருகில் நெருங்கி வந்து அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டு உறங்கினாள். அவளின் அந்த நெருக்கம் சிம்மனுக்குள் ஏதோ செய்தது. இதுவரைக்கும் எந்த பெண்ணிடமும் உணராத ஒரு உணர்வை அவளிடம் உணர்ந்தான். மெதுவாக அவனும் அவளை தன்னுடன் அணைத்து கொண்டு மேக்னாவை சந்தித்ததிலிருந்து சற்று முன்பு வரை நடந்த அனைத்தையும் நினைத்து பார்த்தவனுக்கு, என்ன ஆனாலும் சரி, இவ சஃபர் ஆகிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா நான் இவளை விடவே மாட்டேன் என்று சொல்லி தனக்குள் ஏதோ ஒரு முடிவெடுத்து கொண்டவன் தனது கண்களை மூடினான். வெகு நாட்களுக்கு பிறகு நன்றாக உறங்கிய மேக்னா மெதுவாக கண் விழித்து பார்க்க அவள் சிம்மனின் மார்பில் இருந்தாள். உடனே அதிர்ந்து போன மேக்னா அவனிடமிருந்து வேகமாக விலக அவள் விலகியதில் அசைந்தவன் மெதுவாக கண் விழித்து பார்த்தான். அவள் ஒருவித பயத்துடன் எழுந்து உட்கார்ந்திருந்தாள். மேக்னாவின் முகத்தில் பதட்டத்தை பார்த்த சிம்மன் சிரித்துவிட்டு, நீ எதுக்கு இப்ப பயப்படுற? நீ நினைக்கிற அளவுக்கு நமக்குள்ள எதுவும் நடக்கல என்று சொன்னான். ஒரு வகையில் அவன் அப்படி சொன்னது அவளுக்கு ஏமாற்றத்தை தந்தது. பின்பு அவளும் சிரித்துவிட்டு, அதான, நான் எப்படி அப்படி நினைக்கலாம்? நான் தான் கல்யாணம் ஆனவளாச்சே, உனக்கு எப்படி என் மேல காதல் வரும் என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் சட்டென்று அவளை இழுத்து தன்னுடன் அணைத்து கொண்டவன், இன்னொரு முறை அப்படி சொல்லாத என்று சொன்னான். அவனிடமிருந்து விலகி, இல்ல, நான் உனக்கு சரியானவ இல்ல. நான் கல்யாணம் ஆன பொண்ணு. என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு என்று சொன்னாள். உடனே சிம்மன், ஒருவேளை நம்ம 2 பேருக்குள்ள நைட் ஏதாவது ஒண்ணு நடந்து அப்போ என்னோட குழந்தைய ஒருவேளை நீ சுமக்கிற நிலைமையில இருந்தா அப்பவும் இதே பதில தான் சொல்லியிருப்பியா என்று கேட்டான். சிம்மனின் அந்த கேள்வி அவளுக்குள் ஏதோ வலியை கொடுக்க, நீ என்ன சொல்ற என்று கேட்டாள். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒருவேளை நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்திருந்தா அப்பவும் நீ இதே பதில சொல்லியிருப்பியா என்று கேட்டான். சற்று நேரம் யோசித்த மேக்னா இல்லை என்பது போல் தலையை அசைத்தாள். மறுபடியும் அவளை தன்னுடன் அணைத்து கொண்டவன் அவள் முகம் முழுவதும் தனது இதழை பதித்து, மேக்னா, நீ கல்யாணம் ஆனவளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஆர் மை உமன். உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கு மேல நீ சஃபர் ஆகிறதே என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. உன்னை காயப்படுத்தணும்னு யார் நினைச்சாலும் அவனுங்களை நான் இல்லாம ஆக்கிடுவேன் என்று சொன்னான். இதுவரைக்கும் தன்னிடம் உனக்கு நான் இருக்கேன், எதா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் என்று யாராவது சொல்லிவிட மாட்டார்களா என்று ஏங்கி இருந்தவளுக்கு அவனின் அந்த பேச்சு ஆறுதலை கொடுத்தது. அவளும் அவனை அணைத்து அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தாள். அவளை தன்னுடன் அணைத்து கொண்டே அவளது தலையை அன்பாக வருடிய சிம்மன் பின்பு அங்கு டேபிளில் இருந்த 2 டாக்குமெண்டை எடுத்து அவளிடம் கொடுத்தான். உடனே மேக்னா, இது என்ன
என்பது போல கேள்வியாக பார்க்க, அதை முதல்ல ஓபன் பண்ணி பாரு என்றான் சிம்மன். சிம்மனிடமிருந்து விலகி அவள் வேகமாக அந்த பேப்பரை பார்த்தாள். உடனே ஆச்சரியமாக, இது டிவோர்ஸ் பேப்பர் தானே, ராபர்ட் எப்படி இதுல கையெழுத்து போட்டான் என்று கேட்டாள். மேக்னா, நான் சிம்மன், என்னால எதுவும் முடியும். இதுக்கு மேல அவன் உன்னோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில வரமாட்டான். நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும், ஓகே என்று சொல்லிவிட்டு அவளது கன்னத்தை பிடித்து கொஞ்ச, மேக்னாவும் சிரித்து கொண்டு ஓகே என்று சொல்லி அவனை கட்டி கொண்டாள். சற்று நேரத்தில் எழுந்தவன் வேகமாக அவளுக்காக சாப்பாடு செய்து கொடுத்து சாப்பிட வைத்தான். சரி, டைம் ஆச்சு, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் டிராப் பண்றேன் என்று சொன்னான் சிமன். உடனே மேக்னா தன்னோட வீடு இருக்கும் அட்ரஸை சொல்ல, அது அவன் வசிக்கும் வீட்டிற்கு 2 தெரு தள்ளி இருந்தது. அப்படின்னா நீ பக்கத்துல தான் இருக்கியா என்று கேட்டுக்கொண்டே தனது கோட்டை அணிந்தவன், போலாமா என்று கேட்டான். என்று மேக்னா சொல்ல இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். மேக்னாவை டிராப் செய்து விட்டு வரும் வழியில் அவனது செல்போன் சினுங்கியது. அதை எடுத்து பார்க்க அதில் ராஜேஷ் குப்தா தான் அழைத்து கொண்டிருந்தார். போனை அட்டன் செய்தவன், சொல்லுங்க சார், உங்க பையன் இப்ப எப்படி இருக்காரு என்று கேட்டான். சிம்மா, என்னோட பையன் இப்போ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டான். அவனுக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ். நாங்க வீட்டுக்கு போறோம். என் புள்ள சரியானதுக்கு நீ தான் காரணம். அதனால ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா வரணும் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய மனிதன் கூப்பிட்ட பிறகு அவனால் எப்படி முடியாது என்று சொல்ல முடியும்? உடனே, சரி சார், கண்டிப்பா நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வரவேண்டிய அட்ரஸ் கேட்டு வாங்கி கொண்டவன் ஈவினிங் அவர் சொன்ன அட்ரஸிற்கு சென்றான். அங்கு வந்திருந்த அனைவரும் பெரிய பெரிய பிசினஸ் ஜாம்பவான்கள். அவர்களை எல்லாம் பார்க்கையில் அவனுக்கு நர்வஸாக இருந்தது. அதை உணர்ந்து கொண்ட ராஜேஷ் குப்தா அவனது தோளில் கை போட்டு ஃபீல் ஃப்ரீ என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வந்த சித்ரா குப்தா சிரித்துக்கொண்டே சிம்மன் அருகில் வந்து அவனது கையை பிடித்து, என்னை மன்னிச்சுக்கோ ப்ளீஸ், இந்த பார்ட்டி உனக்காக தான், என்ஜாய் பண்ண. ஃபியூச்சர்ல உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட கேளு, நான் தயங்காம செய்யறேன் என்று சொன்னார். அன்று அவ்வளவு ரூடாக பேசிய அவரா இவர் என்று ஆச்சரியமாக பார்த்தான் சிம்மன். அவன் மனதில் இருக்கும் எண்ணத்தை புரிந்து கொண்ட ராஜேஷ் குப்தா, அம்மானு வந்துட்டா எல்லாரும் அப்படிதானே, சித்தார்த்துக்கு அப்படி ஆனதும் அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, அதனாலதான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டா. இருந்தாலும் அன்னைக்கு அவள் நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு, அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் என்று சொன்னார். இட்ஸ் ஓகே சார், அன்னைக்கு நடந்ததை நான் அப்பவே மறந்துட்டேன் என்று சிம்மன் சொன்னான். எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பையன், எனக்காக இன்னொரு ஹெல்ப் பண்ணு. என்னோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அவனை நீ பார்க்கணுமே என்று சொன்னார். கண்டிப்பா சார், அவர் இப்ப எங்க இருக்காரு என்று சிம்மன் கேட்டான். உடனே, டேய் மாதவா, இங்க வா என்று சொல்லிவிட்டு ஒருவரை அழைக்க அவரும் வேகமாக ராஜேஷ் குப்தா அருகில் வந்து நின்றார். நான் சொன்னல, என்னோட நண்பன் இவர்தான் என்று மாதவனை காட்டினார். உடனே சிம்மன் அவரது நெற்றியை பார்த்து அவரது கடந்த காலத்தை பார்த்தவன் அதிர்ந்து நின்றான். ராஜேஷ் குப்தாவின் பார்ட்டிக்கு சென்ற சிம்மன் அங்கு அவரது நண்பனான மாதவனை பார்த்தான். சிம்மா, நான் சொன்னல, என்னோட ஃப்ரெண்டு மாதவன் இவன் தான். கொஞ்ச நாளாவே இவனுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்தா எந்த நோயும் இல்லை என்று சொன்னார். உடனே சிம்மன் அப்படியா என்று கேட்டுவிட்டு அவரது நெற்றியை பார்த்தவன் ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றான். சிம்மனின் முகம் மாறியதை கண்ட ராஜேஷ் குப்தா, எதுவும் சீரியஸா இல்லைல்ல என்று கேட்டார். உடனே சிம்மன், அவரோட உடல்ல எந்த நோயும் இல்லை, ஆனா அவரை சுத்தி கெட்ட ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவோட வேலைதான் இவருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொல்லியதும் மாதவனின் முகம் மாறி போனது. என்ன ராஜேஷ், ஏதோ மிராக்கிள் டாக்டர் கூட்டிட்டு வரான்னு சொன்ன, இந்த பையன் என்னன்னா ஏதோ மந்திரவாதி மாதிரி கெட்ட ஆத்மா நல்ல ஆத்மான்னு பேசிட்டு இருக்கான் என்று கேட்டார். சிம்மன் அப்படி சொன்னது ஒரு வகையில் ராஜேஷ் குப்தாவிற்கு நம்ப முடியவில்லை. ஏன் இவன் இப்படி சொல்கிறான் என்று எதுவும் புரியாமல் சிம்மனை பார்த்தார். உடனே சிம்மன், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி ஹில் ஸ்டேஷன்ல ஒரு பங்களாவை வாங்கி இப்ப அங்கதானே இருக்கீங்க என்று கேட்டான். சிம்மன் அப்படி சொன்னதும் அதிர்ந்து போன மாதவன், ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டார்.
நம் முன்னோர்களோட மருத்துவத்துல நோயை சரி பண்றதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் இல்லை, இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளை விரட்டுறதுக்கான பயிற்சியும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. அந்த பயிற்சி தான் நானும் என் தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நீங்க என்ன நம்புனீங்கன்னா அந்த ஆவியை உங்களோட வீட்ல இருந்து நான் வெளியேற்றி தரேன், இல்லனா நீங்க வேற நல்ல பெரிய டாக்டரா பாத்துக்கோங்க என்று சிம்மன் சொன்னான். உடனே மாதவன், இல்ல இல்ல தம்பி, நான் ஏன் கேட்டேன்னா இந்த காலத்துல கூட இப்படி பேய் பிசாசுன்னு சொன்னீங்களா, அதான் நான் அப்படி கேட்டேன். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நான் எப்போ அந்த பங்களாக்கு போனனோ அப்பத்துல இருந்து தான் எனக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. சரி தம்பி, நான் இப்ப என்ன பண்ணுனா அதுல இருந்து தப்பிக்கலாம்? வேணும்னா நான் அந்த வீட்டை விட்டு மறுபடியும் இங்கே செட்டில் ஆயிடவா என்று கேட்டார். இப்ப அந்த ஆத்மா உங்களை தொடர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அங்க இல்லாட்டாலும் எங்க போனாலும் அது உங்க பின்னாடி தான் வரும். அதுக்கு ஒரே முடிவு, அந்த ஆத்மாவை அங்கிருந்து அழிச்சாகணும் என்று சொன்னவன் ராஜேஷ் குப்தாவை பார்த்து, சார், நான் சொல்ற சில பொருள் எனக்கு உடனே வேணும் என்று சொல்லிவிட்டு மஞ்சள் கலர் பேப்பர், எழுதும் பிரஷ், இன்னும் சில மூலிகை பொருட்களை வாங்கி வர சொன்னான். ஓகே ஓகே சிம்மா, நான் இப்பவே நீ கேட்ட எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ராஜேஷ் குப்தா அவரது வேலையாள் ஒருவனை அனுப்பி வாங்கி வர சொன்னார். சற்று நேரத்தில் அந்த பொருள்கள் அனைத்தும் வந்துவிட பார்ட்டி முடிந்து அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்று இருந்தனர். அங்கிருந்த ஒரு தனி அறைக்கு மூவரும் சென்றனர். சிம்மன் தனது மந்திரத்தால் ஒரு சக்கர வியூகத்தை அமைத்து அதில் உட்கார்ந்து கொண்டவன் அவன் வாங்கி வர சொல்லி இருந்த மூலிகை பொருள்களை ஒரு சிறிய உரலில் போட்டு அரைத்தான். அது நன்றாக அரைந்த பிறகு கருப்பு கலர் மையாக வந்தது. அந்த மையை பிரஷில் நனைத்து அந்த மஞ்சள் கலர் பேப்பரில் ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கொண்டே எழுத ஆரம்பித்தான். சிம்மன் அப்படி செய்வதை பார்த்த ராஜேஷ் குப்தாவும் மாதவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, இது நிஜமாவே சரியா வருமா என்று கேட்டுக்கொண்டனர். எனக்கும் தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று ராஜேஷ் குப்தா சொன்னார். சிம்மன் சற்று நேரத்தில் அதில் சில புரியாத எழுத்துக்களை எழுதியிருந்தான். பின்பு அதில் ஒரு தகடு எடுத்து வைத்து அதை மடித்து, இதை எப்பவும் உங்க கூடவே வச்சுக்கோங்க, ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும், இந்த ஆத்மாக்கு எவ்வளவு வீரியம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதனால நீங்க இதை வீட்டுக்கு போன உடனே ஓபன் பண்ண கூடாது. நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானே தான் அதை ஓபன் பண்ணி பார்ப்பேன், மறந்தும் கூட இதை நீங்க ஓபன் பண்ணிடாதீங்க, சரியா என்று சொன்னான். உடனே மாதவன், சரி நீ எப்படி சொல்றியோ நான் அப்படியே செய்யறேன் தம்பி, ஆனா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்திடுவீங்க தானே என்று மாதவன் கேட்டார். கண்டிப்பா காப்பாத்திடலாம் என்று சிம்மன் சொன்னாலும் அந்த ஆத்மாவின் வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று எதுவும் தெரியாததால் அவனது முகம் சற்று கருத்து போய்தான் இருந்தது. அதை ராஜேஷ் குப்தா பார்க்க தவறவில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு நைட்டு நீங்க உங்களோட அறையை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு அறையில இருந்துக்கோங்க. நானா உங்களை அந்த ரூமை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்ற வரைக்கும் வரக்கூடாது. அப்புறம் நாளைக்கு நைட்டு நான் உங்களோட வீட்டுக்கு வரேன், அங்க வந்து நான் பூஜை பண்ணணும், அந்த ஆத்மாவை வெளியே வர வச்சு அழிக்கணும். இன்னொரு விஷயம், என்னோட இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது யாரும் அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆக கூடாது. ஒருவேளை அப்படி யாராவது வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லோரோட உயிருக்கும் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் என்று சிம்மன் சொன்னான். அதை பத்தி கவலைப்படாதீங்க, என்னோட ஒய்ஃபும் பொண்ணும் ஊர்ல இருக்காங்க, அவங்க இப்போதைக்கு இங்க வரமாட்டாங்க என்று மாதவன் சொன்னார். அப்படின்னா ஓகே, நீங்க 8 மணிக்கெல்லாம் உங்களோட டின்னரை முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி வேற ஒரு ரூம்ல போய் ரூம் நல்லா லாக் பண்ணிட்டு தூங்கிருங்க. மறக்காம உங்க கையில வச்சிருக்க அந்த தகடை எக்காரணத்து கொண்டும் உங்களை விட்டு தள்ளி வச்சிடாதீங்க என்று சொன்னான். ஓகே, நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் தம்பி, நாளைக்கு நைட்டு கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட போறேன் என்று சொல்லிவிட்டு மாதவன் அங்கிருந்து கிளம்பினான். சிம்மன் சொன்னது போலவே அடுத்த நாள் இரவு 11 மணிக்கு அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு சென்றான். இரவு 11 மணி என்பதால் ஊர் மிகவும் அமைதியாக இருந்தது. அங்கு கிராம மக்கள் ஒரு 2 மட்டுமே ஆங்காங்கே சிறு குடில் போட்டு வாழ்ந்தனர். மற்றபடி பெரிய பெரிய பணக்காரர்களின் பங்களா ஆங்காங்கு காணப்பட்டது. ஒரு வழியாக மாதவனின் பங்களாவிற்கு வந்தவன் அந்த இடத்தை பார்த்துவிட்டு தனது கண்களை மூடினான். அப்பொழுது முன்னொரு காலத்தில் அந்த இடத்தில் போர் நடக்க பல்லாயிரம் உயிர்கள் போர்க்களத்தில் உயிர்விட்ட காட்சி கண் முன்பு வந்து போனது. சட்டென்று தனது கண்களை திறந்தவன், அவரோட இந்த நிலைமைக்கு இதுதான் காரணமா? அவர் வீடு கட்டியிருக்கிற இடம் பல வருஷத்துக்கு முன்னாடி பல உயிர்கள் பறிபோன இடம் என்று சொல்லிவிட்டு அந்த பங்களாவிற்கு சென்றான். பொதுவாக ஆத்மாக்கள் இரவு 12 மணிக்கு உலா வரும் என்பதால் உள்ளே செல்லும் முன்பு தனது மந்திரத்தால் சக்கர வியூகங்களை அமைத்து கொண்டும் சில மந்திரங்களை உச்சரித்து கொண்டே
ஆங்காங்கு விபூதிகளை தூவிக்கொண்டு உள்ளே சென்றான். அந்த வீட்டின் 4 மூலையிலும் தனது மந்திரத்தால் சக்கர வியூகங்களை அமைத்தான். அந்த ஹாலின் நடுவில் ஒரு பெரிய சக்கர வியூகத்தை தனது மந்திரத்தால் அமைத்து அதில் உட்கார்ந்து கொண்டவன் தன்னுடன் கொண்டு வந்த பையில் இருந்த மஞ்சள் கலர் பேப்பரையும் கருப்பு வண்ண மையையும் எடுத்து ஏதேதோ எழுத ஆரம்பித்தான். கரெக்டாக இரவு 12 மணி என்பதால் அருகில் இருந்த சர்ச்சில் மணி அடிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த வீட்டின் ஜன்னலோரம் நின்று கொண்டிருந்த மரங்கள் வேகமாக ஆட ஆரம்பித்தது. விட்டால் மரமே ஒடிந்து முறிந்து விடும் அளவிற்கு அவ்வளவு பலமாக அந்த மரம் அசைந்தது. அங்கிருந்த ஜன்னல்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று டப் டப் என்று அடிக்க ஆரம்பித்தது. அதை அனைத்தையும் கண்களை மூடிக்கொண்டே கூர்ந்து கேட்டவன், அந்த ஆவி வருவதற்கான நேரம் வந்துடுச்சு என்று சொல்லிவிட்டு தனது கண்களை மூடிக்கொண்டு அந்த பேப்பரில் ஏதேதோ எழுத ஆரம்பித்தான். அப்பொழுது ஜன்னல் வழியாக கருப்பு புகை போல் ஏதோ அந்த வீட்டிற்குள் நுழைந்தது. அந்த புகை உள்ளே வந்ததும் சிம்மனின் உடல் சிலிர்க்க ஆரம்பித்தது. அப்பொழுது அவனது காதோரம் ஒரு பெண்ணின் சிரிப்பொலி கேட்டது. சிம்மன் என்னதான் மந்திர தந்திரங்கள் தெரிந்தவன் என்றாலும் அவனுக்குள்ளும் பயம் இருக்கத்தான் செய்தது. இதுவரைக்கும் அவன் பார்த்த ஆவிகள் அனைத்தும் தங்களது உலகிற்கு போவதற்கு வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்த அப்பாவி ஆவி. ஆனால் இது இன்னும் இந்த உலகத்தில்தான் வாழ வேண்டும், தான் வாழ்வதற்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது என்று நம்பி பேராசையுடன் மனிதர்களை பழிவாங்க துடிக்கும் கெட்ட ஆவி. அதனால் இதை எப்படி விரட்டுவது என்று தனக்குள் ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் சிம்மன் சத்தமாக சிரித்துக்கொண்டு, நீ இறந்து பல வருடங்களாச்சு, இன்னும் உனக்கு இங்க என்ன வேலை என்று கேட்டான். அவ்வளவு நேரம் புகையாய் மட்டும் இருந்த அந்த கருப்பு புகை திடீரென்று ஒரு பெண்ணாக மாறியது. முகமெல்லாம் கொடூரமாக, கண்கள் சிவந்து ஆங்காங்கு இரத்த காயங்களுடன் அந்த பேய் இருந்தது. சிம்மன் அப்படி கேட்டதும் அந்த பேய் ஆக்ரோஷமாக, இது என் வீடு, இங்க நான் மட்டும்தான் இருப்பேன், இங்க இருக்கிற யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன் என்று சொல்லியது. உடனே சிம்மன், ஆத்மாவே, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு உன்னோட உலகத்துக்கு போனனா உனக்கு மோட்சம் கிடைக்கும். அதை விட்டுட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சனா அந்த மோட்சம் கூட கிடைக்காது, அதுக்கப்புறம் நரகத்துக்கு தான் போவ என்று சொன்னான். அந்த பேய் சத்தமாக சிரித்துவிட்டு, என்று சொல்லியது. அந்த கருப்பு புகை உள்ளே வந்து ஒரு பெண்ணாக மாறியதும், ஏய் ஆத்மாவே, நீ இறந்து பல வருஷம் ஆச்சு, இன்னும் எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்க, உன்னோட உலகத்துக்கு போ என்று சிம்மன் சொன்னான். உடனே அந்த ஆத்மா, இது என்னோட வீடு, என்னை இங்க இருந்து யாராலையும் விரட்ட முடியாது என்று கோபமாக சொல்லியது. அப்படியா, இவ்வளவு தூரம் நீ பிடிவாதமா இருக்கிறதுக்கு அப்புறம் உனக்கு மோட்சம் கிடைச்சா என்ன, கிடைக்கலனா எனக்கு என்ன, நீ நரகத்துக்கு தான் போவ என்று சொல்லிவிட்டு அவனது கனவில் வந்த அந்த முனிவர் கொடுத்த வாளை தூக்கி வீசினான். மேலே சென்ற அந்த வாளிலிருந்து அதே போன்று நிறைய வாள்கள் உருவாகியது. அந்த வாளை பார்த்ததும் அந்த ஆத்மா அங்கிருந்து மறைந்து போனது. ஏய் கெட்ட ஆத்மாவே, நீ எங்க பயந்து ஓடினாலும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு சிம்மன் மந்திரங்களை ஓத ஆரம்பித்தான். அந்த பேய், இல்ல என்னை விட்டுடு, நான் இந்த பூமியில இன்னும் வாழணும், நான் ஏன் இந்த பூமியை விட்டு போகணும் என்று அந்த ஆத்மா கேட்டது. இந்த உலகத்துல உயிர்கள் பிறக்கிறதும் இறக்குறதும் கடவுளோட சித்தம். இதை மாத்துறதுக்கு உனக்கோ எனக்கோ அதிகாரம் கிடையாது. நீ பூமியில வாழ வேண்டிய காலத்தை மட்டும்தான் வாழணும். கடவுள் உன்னை எப்ப அழைக்கிறாரோ அப்ப நீ மேல போய் தான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் மந்திரங்களை உச்சரித்தான். அந்த பேயோ, இல்ல நான் போக மாட்டேன் என்று அழுது கொண்டே இருந்தது. சிம்மன் இறக்கப்படாமல் மந்திரங்களை இன்னும் உச்சரித்து கொண்டே இருந்தான். அந்த மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க அந்த வாளிலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளி அந்த பெண்ணின் உடலில் படபட அவள், தயவு செஞ்சு என்னை இந்த பூமியை விட்டு அனுப்பி விடாத என்று கதறிக்கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட இன்னும் சற்று நேரத்தில் அவள் அழியும் நிலையில் இருக்க, அப்பொழுது திடீரென்று யாரோ அந்த வீட்டின் கதவை திறந்தனர். உடனே சிம்மனின் கவனம் சிதறியது. சிம்மன் மந்திரத்தை உச்சரிப்பதை நிறுத்திய அடுத்த நொடி அந்த வாளில் இருந்த ஒளி மறைந்து போனது. அந்த ஆவி மறுபடியும் சத்தமாக சிரித்துக்கொண்டு, நான் சொன்னல என்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு வேகமாக சிம்மனின் அருகில் வந்தவள் சிம்மனின் கழுத்தை பிடித்து நெரித்தாள்.
கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே வந்தாள். அங்கு சிம்மனை பார்த்ததும், டேய் யாருடா நீ, என்னோட வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். சிம்மன் அந்த ஆவியிடம், ஏய் கெட்ட ஆவியே, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடு என்று பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பெண்ணோ, என்ன நான் கெட்ட ஆவியா? டேய் நீதான்டா கெட்ட ஆவி, துஷ்ட ஆவி. என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னையே கெட்ட ஆவின்னு சொல்றது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? திருட்டு பயலே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்ப என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடி வந்தவள் அங்கிருந்த மரத்தால் செய்யப்பட்ட நாற்காலியை தூக்கி அவன் மீது அடித்தாள். தன் மீது அடி விழவும் தான் சிம்மன் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். அவளை பார்த்து முறைத்துவிட்டு, நீ யாரு? நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல இங்கிருந்து வெளியே போ, இல்லைன்னா செத்துருவ என்று சொன்னான். டேய் ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன செத்துருவேன்னு சொல்ற? நீ சாவுடா சாவு என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த சேரை கொண்டு அடித்தாள். அவனோ ஒரு புறம் பேயும் மறுபுறம் அவளையும் பார்த்துவிட்டு, ரெண்டுல எது உண்மையான பேயின்னு தெரியலையே, ரெண்டு பேரும் இந்த வெளுக்கிறாளுகளே என்று தனக்குள் சொல்லி கொண்டவன், இங்க பாரு, நான் திருடன் கிடையாது, எனக்கு முன்னால ஒரு பேய் நிக்குது, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தனா அந்த பேய் உன்னோட உடம்புக்குள்ள போயிரும், பாத்துக்கோ என்று சொன்னான். டேய் என்னடா நீ பூச்சாண்டி காட்டுறியா? பேயாவது பிசாசாவது, அதெல்லாம் இந்த பூஜா கிட்ட எந்த பேயும் வராது என்று அவள் சொன்னாள். சரிதான், பேயை விட 10 மடங்கு நீ இருக்க, உன்கிட்ட எந்த பேய் வரப்போகுது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த பேயுடன் சண்டை போட ஆரம்பித்தான். பூஜாவோ, இவன் என்ன குரலி வித்த காட்டுறானா? முன்னாடி எதுவுமே இல்லை, இவன் யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான், யாரு கூட பேசிட்டு இருக்கான் என்று பார்த்து கொண்டிருந்தாள். அவ்வளவு நேரம் சிம்மனிடம் சண்டை போட்டு கொண்டிருந்த ஆத்மா அப்பொழுதுதான் அங்கிருந்த பூஜாவை பார்த்தது. பூஜாவின் இளமையும் அழகையும் பார்த்த பேய், நான் வாழ்றதுக்கு வசதியான இடம் இவளோட உடல் தான் என்று சொல்லிக்கொண்டு சிம்மனை விடுத்து வேகமாக பூஜாவிடம் சென்றது. அந்த ஆவி பூஜா கண்ணுக்கு தெரியாததால் பூஜா சிம்மனை பார்த்து, டேய் ஒழுங்கா இப்ப நீ வீட்டை விட்டு போறியா, நான் போலீஸ்க்கு போன் பண்ணவா என்று சொல்லிக்கொண்டு போனை எடுத்தாள். அப்பொழுது அந்த பேய் அவளுக்கு மிக அருகில் நெருங்கி அவளது அழகை ரசித்து கொண்டு, இந்த உடல் எனக்கு சொந்தமானது, இனிமே இந்த அழகி நான் தான் என்று வர்ணித்து கொண்டிருந்தது. அந்த பேயின் பேராசையை பார்த்த சிம்மனோ, ஏய் துஷ்டாவி, நீ உன்னுடைய எல்லையை மீறி போயிட்டு இருக்க, இதுக்கு மேல இந்த உலகத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த வாளை எடுத்தவன் ஏதோ மந்திரத்தை சொல்லி உச்சரித்தான். அப்பொழுது சிறியதாக இருந்த அந்த வாள் சற்று பெரியதாக மாறியது. அப்படியே தங்க கலரில் அந்த வாள் மின்ன ஆரம்பிக்க அதை எடுத்து அந்த ஆவியை ஒரே வெட்டாக வெட்டினான். அந்த வாள் பட்டதும் அந்த துஷ்ட ஆவி அப்படியே மறுபடியும் கருப்பு புகையாக மாறி போனது. அந்த புகையை அப்படியே தனது வாளுக்குள் இழுத்து கொண்டான் சிம்மன். அவ்வளவு நேரம் அந்த உருவம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் சிம்மனின் வாளுக்குள் ஒரு கருப்பு புகை போவதை பார்த்த பூஜா, டடி என்று அலறிக்கொண்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள். தனது வாளுக்குள் அந்த அனைத்து புகையும் செலுத்தி முடிந்ததும் மறுபடியும் அந்த வாள் சிறியதாக மாறியது. அதை வைத்துவிட்டு அப்பொழுதுதான் பூஜாவை பார்த்தான். அவள் மயங்கி கீழே விழுவதை பார்த்த சிம்மன், என்ன இவ்வளோ நேரம் பேயாட்டம் ஆடினா இப்போ இப்படி மட்டை ஆயிட்டா என்று சொல்லிவிட்டு அவள் அருகில் சென்றவன் தனது பேக்கில் இருந்த ஒரு தீர்த்தத்தை அவள் மீது தெளித்து, ஏய் பொண்ணு எந்திரி என்று சொன்னான். தன் மீது ஏதோ தண்ணீர் பட்டதும் கண்ணை திறந்தவள் அவனது சட்டையை பிடித்து கொண்டு, டேய் களவாணி பயலே, என்னடா பிளான் போட்டு எங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் களவாங்க வந்த? உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்டா என்று சொல்லி அவனது கழுத்தை இறுக பிடித்து கொண்டு சண்டை போட்டாள். உடனே சிம்மன் சிரித்து கொண்டு, இப்ப நீ என்ன பிடிச்சிட்டு இருக்கிறது என் கூட சண்டை போடுற மாதிரி தெரியல, என் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரில இருக்கு என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து மறுபடியும் சிரித்தான். உடனே அவள் அவனை பார்த்து முறைத்து கொண்டு, என்ன ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கா? ஒரு திருட்டு பயணி, உன்னை பார்த்து நான் ரொமான்ஸ் பண்றேனா? நான் யாரு தெரியுமாடா? பூஜா, காலேஜ் குயின் என்று சொன்னாள். அது சரி, இப்ப நீ என்னை விட போறியா இல்லையா என்று சிம்மன் கேட்டுக்கொண்டு அவளது கையை எடுத்து விட்டான். உடனே பூஜா, உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவனது கழுத்தை இன்னும் இறுக்க பிடித்து கொண்டிருந்தாள். உடனே சிம்மன், மாதவன் அங்கிள் ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்பவாவது நீங்க ரூமை விட்டு வெளியே வரீங்களா என்று சத்தமாக கத்தினான்.
சிம்மனின் குரல் கேட்டதும் அவ்வளவு நேரம் பயத்தில் இருந்த மாதவன் தனது அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வர, அங்கு தனது ஆசை மகள் சிம்மனை அப்படி கட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்துவிட்டு, என்னம்மா நடக்குதுங்க என்று கேட்டுக்கொண்டு வேகமாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார். தனது தந்தையை பார்த்த பிறகும் பூஜா சிம்மனை விடாமல், டாடி நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா? ஒரு திருடன் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுல உள்ளது எல்லாத்தையும் களவாட பார்த்திருக்கான், அது கூட தெரியாம நீங்க தூங்கிட்டு இருந்திருக்கீங்களே என்று கேட்டாள். அந்த தம்பி ஒன்றும் திருடன் இல்லம்மா, அப்படியெல்லாம் அந்த தம்பியை பார்த்து சொல்லாத, அந்த தம்பி டாக்டர்மா என்று சொல்லிக்கொண்டு வேகமாக தனது மகள் அருகில் வந்தார். நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, முதல்ல தம்பியை விடு என்று சொல்லிவிட்டு தன் மகளை தன் பக்கம் பிடித்து இழுத்தார். என்னப்பா சொல்றீங்க, டாக்டரா? டாக்டர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு 12 மணிக்கு வரணும்? இவனை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையே என்று பூஜா கேட்டாள். பூஜா அப்படிலாம் பேசாதம்மா. அது சரி, நீ ஊருக்கு வரேன்னு நீ ஏன் அப்பா கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லியிருந்தா அப்பா உன்னை பிக்கப் பண்ண வந்திருப்பேன்ல என்று மாதவன் கேட்டார். அப்பா, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனா இந்த திருடன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான் என்று பூஜா சொன்னாள். பூஜா, மறுபடியும் அப்பா சொல்றேன் கேளு, அவரு டாக்டர்மா, திருடன் இல்ல. தம்பி, என் பொண்ணு ரொம்ப விளையாட்டுக்கார பொண்ணு, அவ பேசினதையும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் தம்பி, அந்த பேய் என்னப்பா ஆச்சு என்று கேட்டார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிள், அந்த பேயை நான் விரட்டிட்டேன் என்று சிம்மன் சொல்லி முடிக்கும் முன்பே, என்னது பேயா? அப்ப நிஜமாவே இங்க பேய் இருக்கா என்று அலறிக்கொண்டு வேகமாக ஓடிச் சென்றவள் சிம்மனின் இடுப்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள்.